this asshole. காத்தாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்கள் துப்பாக்கி மற்றும் கத்தியுடன் மோதிக்கொள்ளும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், இப்போ இந்த சம்பவம் எப்ப நடந்தது? என்ன சார் இப்பதான் என்ன கேஸ்ன்னு பாக்குறியா? ஆமா சார். அந்த பசங்களாம் பிடிச்சாச்சு. வா வா. இல்லை ரொம்ப நாள் கழிச்சு டியூட்டி வந்திருக்க போல. ஆமாம், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் சார். அப்புறம் சார் அந்த காலேஜில் நடந்த ஷூட் அவுட்டில் எந்த டெத்தும் இல்லை. அண்ட் பச்சையோட காலேஜ் வச்சு ஈஸியாக ஃபைல் வாங்கிட்டோம். பரத்தண்ணா, அந்த டிசம்பரோட ஃபைல் மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே சார். நியூ இயர் வருதுல்ல, ஸோ பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அது வேற இங்கே தான் சார். இந்த பசங்க அந்த பசங்கிட்டேருந்து முக்கியமான லீடு ஒன்று கிடச்சிருக்கு, சொல்கிறேன். சார் 30ஆம் தேதி அவங்கள பிடிச்சிட்டு பார்த்துங்க. சார் சார் வாங்க. அமித். சார் அந்த லீடு லங்கேஸ்வரன். லங்கேஸ்வரன் புரசைவாக்கத்தில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். ஏரியாவில் ரொம்ப நல்ல பேர் தான், ஆனால் அது எல்லாமே அந்த வெளியே போடுற வேஷம். லங்கேஸ்வரன் இல்லீகலாக கள்ளத்துப்பாக்கி சப்ளை பண்ணுற 70mm சிண்டிகேட்டோட ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்ட்ரிபியூட்டர். இந்தியாவிலேயே யூபி, பீகார், ஆசாம்லேருந்து தான் அதிகமாக கள்ளத்துப்பாக்கி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இவனுங்க அங்கேருந்து இங்கே கப்பல் வழியாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லங்கேஸ்வரனுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு பையன் தேவா மட்டும்தான் சார். கார் கேரேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். தேவாவோட ஒரே வீக்னஸ் ட்ரக்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ பொம்பளை தொழிலெலாம் பண்ணி அது லங்கேஸ்வரனுக்கு தெரிய வந்து எங்கே இதனால் நம்ம சிண்டிகேட் எக்ஸ்போஸ் ஆயிருமோன்னு பயந்து லங்கேஸ்வரன் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டார் சார். தேவாக்கு லங்கேஸ்வரனோட சிண்டிகேட்டை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் லங்கேஸ்வரனுக்கு இன்னும் தேவா மேலே முழுசாக நம்பிக்கை வரல. அதனாலேயே அவங்க 2 பேர்த்தையுமே நம்ம இன்னும் சர்வேலன்ஸ் வச்சுருக்கோம். இவங்க 2 பேர் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, இன்னொருத்தர் இருக்கான், இந்திரா. சேட்டா எத்தனை மம் வந்திருக்கு? இருடா இந்திரா வரட்டும். ஏன்னு சொல்ல மாட்டியா? எல்லாத்துக்கும் இந்திரா 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 தான். இந்திரா நச்சட்டா எத்தனை பொட்டி வந்திருக்கு? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் 5 இருக்கும். என்னது இது? இதுதான் அப்பயே சொன்னேன், நம்மளே இறங்கி பண்ணலான்னு. என் பேச்சு கேட்டால் தானே, நீங்களே பண்ண இப்படி தான் ஆகும். தேவா இரு. சேட்டா செட்டு காலடி. என்ன சேட்டு கம்மியாக இருக்குது? போன வாட்டி லேட்டானா என்ன, டீல் கரெக்டாக தானே முடித்தோம். சேட்டு இந்திரா டே பேசிட்டோம். செட்டு முன்ன மாதிரி 2-3லாம் இப்போ பண்ணுறதில்ல. பண்ணால் 15 தான். டிசம்பர் 30 நம்ம கடைசி டீல் தெரியும்ல, அன்றைக்கெலாம் இப்படி பண்ணிட்டுருக்காரு. சேட்டா இந்திரா லங்கேஸ்வரனோட டிரைவர். லங்கேஸ்வரன் இந்திரா கிட்ட சொல்லி தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது, கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறது எல்லாம்.
சரியா இருக்கு. Even so bad, put the pencil on. Drowning and chasing the rivalry gun. Killing the villains, the end of the game. Doing it all for money and fame. 30 பண்ணிடலாம்ல. அவன் பண்ணிடுவானோ? டேய் பஸ் எடுத்து போன ப்ரோ. சிட்டா டேய் எவ்வளோ தடவை சொல்கிறது சரக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணுங்கன்னு. யாரா செட்டுக்கெலாம் திட்டு வாங்குறது? ஐயோ அண்ணா எனக்கு வலிக்குது அண்ணா, எனக்கு தெரியாது அண்ணா, நான் ஏன்னா உன்னை ஏமாத்த போறேன் அண்ணா, எனக்கு தெரியாது அண்ணா. இந்திரா வெளில நில்லு. அண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா, என்னை விட்டுருண்ணா, நான் ஏன்னா உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன். டேவிட்டே, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. அண்ணா விட்டுறா, எனக்கு தெரியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உன் கூட்டாளி யாருன்னு மட்டும் சொல்லு, உன்னை விட்டுரு. ஐயோ அண்ணா, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட கேக்குறீங்கண்ணா. என்கிட்டயே பொம்மையை வாங்கிட்டு எனக்கு தெரியாம தனியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க. ஐயோ வேணா வேணா சொல்லிட்டேன். நாலு சவுந்தர் காலேஜ் பக்கத்துல வித்தா நல்லா பிசினஸ் பண்ணலாம், அவதான சொல்ல. அட விட்டுடா, அட வலிடா. ஐயோ முடியல, விட்டுடா. நீ வேணா பாரு, அப்படியே பல்கான ஆறு போலான்னு சும்மா சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்காரு. என்ன இந்திரா, என்ன விஷயம்? டிசம்பர் 30 எல்லா டீலும் முடியுதில்ல. அப்படியா? சும்மா அந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேணாம், சேட்டுக்கிட்ட சொல்லிடு. சின்ன சின்ன ஆர்டர்லாம் வேணாம் தான், இந்த பல்க் ஆர்டர்லாம் இந்த தெவ்டியா பசங்க மட்டும் கொடுத்துறாங்க, புரியுதா? சரி. அந்த டேவிட்டை குத்தி போட்டு ம். அவன் சொன்ன அந்த சவுந்தர குடும்பத்தோட கருவறுத்துரு. நான் வேணா சைட்டுமா அது முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. இந்த சவுந்தரோட பொண்டாட்டி குழந்தைங்களை விட்டுறலாம். என்னடா என்கிட்ட எதுவும் பேசணுமா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆமாம், உனக்கு நான் புள்ளியா இல்லை அவன் புள்ளியா? எல்லாத்தையும் தூக்கி அவன் கொடுத்துட்டா, ஆனால் மயிரா பிடுங்குறது எது கேட்டாலும் அவன் தான். சிண்டிகேட்டில் யாருமே தெரியல, என்ன யார்கிட்ட இந்திரா தான். நீ வேணா ஒரு நாள் பாரு, அந்த அனாதை பையன் முதுகு குத்துவான், அப்போ தெரியும் நான் சொல்கிறது. இருப்பாள் நாயை கண்ண மாத்திரையை போட்டு பொம்பளை வேற பண்ணிட்டு இருக்க. உன்னை விட்டனா அவன் மட்டும் அன்னைக்கு வந்து உன்னை காப்பாற்றி கூட்டின்னு போகலனா இன்னைக்கு கஞ்சா கேஸ் பொம்பளை கேஸ்ன்னு கேஸ் வாங்கி கம்பி நின்று உட்காந்துட்டு இருப்பேன். இந்த டிசிபி பிரபாகரன் வேற எப்படான்னு காத்துன்னு 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மூடி நிறு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் டிசம்பர் 30 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க அகைன் எப்போ பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. லக்ஷ்மண், உங்களுக்கே தெரியும்ல, 2018 இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டில் சென்னையில் மட்டுமே 5000 கள்ள துப்பாக்கி புழக்கத்தில் இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. நீங்கள் வேணா இந்த வருஷம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இவங்கள மட்டும் நம்ம பிடிக்கலன்னா கிரைம் ரேட் அதிகமாகிடும். அதனால தான் பிரபாகரன் சார் இந்த மிஷனில் நம்மளை ஒன்று சேர்த்துருக்காரு. இதெல்லாம் எப்படி இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருக்கு? நீ இப்போ இங்கே இல்லைன்னா உனக்கு அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல. நம்ம ஏன் இந்த விஷயத்தை மற்ற ஸ்டேஷன் எஸ்ஐக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது? அவங்களும் சைலண்டாக ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2017 இருந்து போன வருஷம் வரைக்கும் சென்னை பேசின் பிரிட்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் விஸ்வா, அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? பரமசிவம் சார். பரமசிவம். அவனே கள்ள துப்பாக்கி வச்சு தான் வித்துட்டு இருந்தான்.
அவனையே போன வருஷம் தான் பிடிச்சாங்க. இவங்கள நம்பியா இதை சொல்ல சொல்கிற? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இந்திராவோட வீக்னஸ். எவ்வளோ தடவை சொல்கிறது அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டே நீ? ஏய் என்னாச்சு? என்ன உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி இப்படிலாம் கேட்குற? நான் தப்பான தொழில இருந்தேங்கிறதாலையா இல்லை வெளியில தெரிஞ்ச அசிங்கமா இருக்குன்னா சொல்லு இந்திரா. அதானே கண்மணி என்ன? அப்படியே என்னை பார்க்கவே வரமாட்டேங்கிற. என்னை எங்கேயோ தனியான ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்க. நான் போய் உன்னை அப்படி நினைப்பனாடி. இந்த டிசம்பர் 30 எல்லா அடியிலும் முடியுது. அதான் நிறைய வேலை. அது மட்டும் இல்லாமல் தேவா நீங்கள் இருக்கிறத பார்த்தா தேவையில்லாமல் என்ன தேடி வரணும் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நமக்கு இந்த வேலைலாம் வேணாம். எனக்கு உன் கூடவே இருக்கணும். நம்ம எங்கேயாவது போயிடலாம். இப்பவே போயிடலாம். வா வா இப்பவே கண்மணி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நீ நினச்ச உடனே இங்கேருந்து போயிட முடியாது. இது அந்த மாதிரியான தொழில். எனக்கு இங்கே இருக்கவே பயமா இருக்கு இந்திரா. உனக்கு பயமாக இருந்தாலோ இல்லை சந்தேகமாக இருந்தாலோ எனக்கு கால் பண்ணு. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நான் கூப்பிட்டு நீ வரக்கூடாது. உனக்கா வரணும்னு தோணணும். ஆனால் உனக்கு உன் டீலை பற்றி மட்டும்தானே தோணுது. எனக்கு மட்டும் நான் ஆசையா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு? என்னை பற்றி உங்ககிட்ட நிறைய சொல்லணும். ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை. நீ மட்டும் இதை எத்தோட விட்டுட்டு வரலன்னா நீ வர்றப்ப நான் இங்கே இருக்க மாட்டேன். சத்தியமாக இனிமேல் உன் கூட தான். பாய்ஸ், நம்ம பிளான் ரொம்ப சிம்பிள். நான் தேவாவோட கார் கேரேஜ் ஃப்ரண்ட்டில் இருக்கேன். அமித், பரத் இங்கே 2 பேரும் கார் கேரேஜ் எக்ஸிட்டில் இருங்க. நான் கூப்பிட்றப்ப உள்ளே வாங்க. லக்ஷ்மண், விஸ்வா, லங்கேஸ்வரனை அவன் கடையில் லாக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அப்போ அவன் கடையில் தான் இருப்பான். நான் சொல்கிறப்போ அட் டைம் லாக் பண்ணலாம். ரெடியாக இருங்க. சார் எல்லாம் பொசிஷனில் தான் சார் இருக்கும். லங்கேஸ்வரன் இன்னும் வரல. விஸ்வா, நீங்கள் கடைக்குள்ளே போயிடுங்க. சார் உள்ள தேவா இல்லை சார். அப்போ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. தள்ளுனா லக்ஷ்மண் சார், நான் உள்ளே போகிறேன். லங்கேஸ்வரன் வந்த உடனே சொல்கிறேன். லக்ஷ்மண், எல்லாம் ரெடியாக இருக்கா? அட் அ டைமில் லாக் பண்ணணும். என் கமெண்ட்காக வெயிட் பண்ணுங்க. அமித், இந்திராவை ரீச் பண்ணிட்டீங்களா? இந்திரா டைம் ரீச் ஆகல சார். சார் லங்கேஸ்வரன் வந்துட்டா சார். அப்படியா? தோ வரேன். விஸ்வா,
சார் டார்கெட்டை லாக் பண்ணு. அமித் நீங்கள்? சார் ஆல்மோஸ்ட் இந்திராட்ட ரீச் ஆயாச்சு சார். தேவையில்லாத வேலைலாம் செஞ்சு உயிரை விட்டுறாத. நீ எதுக்கு வந்துருன்னு தெரியல, மரியாதையா போயிடு. உன் மேல என்னடா பிளான் பண்றீங்க? லங்கேஸ்வரா தேவையில்லாம எதுவும் முட்டாள்தனமா ட்ரை பண்ணாத. எங்கடா போறான் அவன்? உண்மையை சொல்லல, உன்னை இங்கே கொண்டு போட்டு போயிட்டே இருப்ப. எச்சா பாடுங்களா சொல்றா. சார் இந்த வாட்டி என்ன டீல்னு தெரியாது சார். பொய் சொன்னேன், உன்னை இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவேன். சார் எப்போ இந்த டேட்டா அப்போ நான் சார் சரக்கு எடுப்போம் இந்திரா சார் அவளே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னான் சார். இப்போ சார் கால் பண்ணேன், நேற்றே எல்லாத்தையும் முடித்தான் சார். நீங்கள் சத்தியமே தெரியாது சார். நீங்கள் இருந்தாலுமே இந்த அரசை கேட்கணும். அமித், இந்திராவை லாக் பண்ணியாச்சா? என்னடா பிளான் பண்றீங்க? இந்திரா எங்கடா போறான்? நீ நினச்சது எதுவும் இங்கே நடக்க போகிறதில்ல. தேவாவை பிடிச்சாச்சு. சுடுங்க சார் அவனை. என்ன சார் ஆச்சு? சார் ஒன்றும் இந்திரா இல்லை சார். இந்திராங்கடா. ஓகே சார். நீ வாடா.
calling is currently switched off. The number you're calling. கண்மணி 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 ஆமாம் சார், நான் சொன்ன மாதிரி இங்கே தான் வந்திருக்கான். போட்டுடலாமா சார்? உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நானே உன்னை காப்பாற்றி விட்றேன். டிசம்பர் 30 நாங்கள் வரோன்னு சொல்லி டீலை முடிச்சிட்டிங்க. ஸ்மார்ட் மூவ். ஏய், உன்ன மாதிரி இந்த 70mm சிண்டிகேட்ல இன்னும் யாரெல்லாண்டா இருக்கா சொல்லு. லங்கேஸ்வரன் யாரா உனக்கு? அவன் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. அப்படி ஒருத்தன் இருந்தான்னு இனிமே இந்த உலகத்துக்கு தெரிய போகிறதே கிடையாது. அவனுக்காக நீ ஏன்டா சாவற? லக்ஷ்மண் 3 கவுண்ட் பாருங்க, இல்லைன்னா ஷூட் திஸ் ஆஸ்வோல். எப்படியா சொன்னா கேளிந்திரா, போலீஸ் மேல கை வச்ச உன் லைஃபே க்ளோஸ். நீ கேட்டல்ல லங்கேஸ்வரன் யார் எனக்குன்னு? என் பேர் இந்திரா, லங்கேஸ்வரனோட பையன்.